பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யாருக்கு வந்ததென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷத்திற்கும் அதிகமாய் அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தது மாத்திரமல்ல, அவர்கள் சுமைகளை சுமந்து பாரத்தால் அவர்கள் சோர்ந்து போனார்கள். பாருங்களேன், இந்த எகிப்து என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், உலகமும் பாவத்தையும் அது குறிக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் தேவையற்ற பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது பாவமான பாரமாக இருக்கலாம், வியாதி என்னும் பாரமாக இருக்கலாம், சோர்வு என்கிற ஒரு பாரமாக இருக்கலாம். ஆனால் அந்த பாரத்தை அவர்கள் சுமக்கவே கூடாது. ஆனால் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பத்தில் பாருங்களேன், என்னாலும் பிரச்சனை, போராட்டம். சில குடும்பங்கள் சபைக்கு வந்தும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். உங்களை அழைத்த தேவன் சாதாரணமாய் உங்களை அழைக்கவில்லை. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் சுமத்தின சுமைகளை எல்லாம் நான் நீக்குவேன். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டு, ஒருவேளை பேர்டனாக இருக்கிறது, எனக்கு ஃபைனான்ஷியலாக பொருளாதாரத்தில் நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன், அந்த சுமையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பதாக நம்ம போகணும். எல்லா பாரங்களையும் களைந்து போடணும். ஏன்னா ஏசப்பா கொடுக்கிற பாரம் அல்லது அவருடைய சுமை லகுவாயும் இருக்கும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. என் சுமை லகுவாக இருக்கும். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவையற்ற சுமைகளை கர்த்தர் மாற்றி உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.